இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய தர்மத்திலே பெரியோர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரியோர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். பெரியோர்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லா இரு, க்ஷேமமாக இரு, சௌக்கியமாக இரு, குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படி நல்ல வார்த்தைகள் நம்மை அடைந்து கொண்டே இருக்க நம்முடைய வாழ்க்கை மிக மிக புத்துணர்ச்சியோடு நல்லபடியாக இருக்கும். அதனால்தான் தினந்தோறும் பெற்றோர்களுடைய காலிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெரியோர்கள். பெற்றோர்களுடைய காலிலே தினந்தோறும் விழுந்து வணங்க வேண்டும். அவர்கள் சௌக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துக்களுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. எப்போதுமே நல்ல சொற்கள் நம் செவிகளிலே விழுந்து கொண்டே இருந்தால் அந்த இடமே நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருப்போம். இப்படி விழுந்து வணங்குவது என்று சொல்கின்றோம் அல்லவா? விழுந்து வணங்குவது என்பது அஷ்டாங்கனம் என்று சொல்வார்கள். தெய்வங்களை வழிபடும் போது மட்டுமே இவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உடலினுடைய நெற்றி, மூக்கு, தாடை, மார்பு, வயிறு, கை, கால், முட்டி என 8 பாகங்களும் தரையிலே நன்றாக படும்படி சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். இதற்கு அஷ்டாங்கனம் என்று பெயர். இந்த வணக்க முறை ஆண்களுக்கானது. ஆண்கள் கோவிலிலே கொடிமரத்தை வணங்கும் போது அல்லது இல்லத்திலே வணங்கும் போது இப்படி வணங்க வேண்டும். நம்முடைய உடல் பாகம் முழுவதும் பூமியிலே படும்படி வணங்க வேண்டும். அதேபோல் 60ஆம் கல்யாணம், சுமங்கலி பூஜை, 80ஆம் கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், இப்படி இங்கெல்லாம் செல்லும்போது அந்த தம்பதிகளை வணங்கும் போது சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். பெரியோர்களை நன்கு சாஷ்டாங்கமாக வணங்கி தெய்வத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தெய்வத்தை வணங்குகின்றோமோ அதுபோலவே இவர்களையும் வணங்க வேண்டும். அடுத்தது, இந்த சாஷ்டாங்கம் என சொல்லப்படுவது உடலினுடைய 6 அங்கங்கள், அதாவது நெற்றி, மூக்கு, தாடை, கைவிரல், கால்விரல், கால் மூட்டு ஆகியவை மட்டும் தரையிலே படும்படி வணங்குவது. ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு வணக்க முறை இந்த முறை. யோகாசன பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது சூரிய நமஸ்காரத்தை இந்த முறையிலே நாம் செய்ய வேண்டும். அதேபோல் பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். இதையும் தெய்வங்களை வழிபடுவதற்காக மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். பஞ்சாங்க நமஸ்காரம். அது என்ன பஞ்சாங்க நமஸ்காரம் என்றால் இது பெண்களுக்கு உரியது. அதாவது பெண்களுடைய நெற்றி, கைகள், கை முட்டு, கால் விரல், கால் முட்டுகள், இந்த 5 அங்கங்கள் தான் தரையிலே பட வேண்டும். ஆண்கள் எல்லா அங்கங்களும் படும்படி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் நமஸ்காரம் செய்யும் போது இந்த 5 அங்கங்கள் மட்டும்தான் பூமியிலே பட வேண்டும். அவருடைய தனமானது பூமியிலே படக்கூடாது. பெண்கள் கோவிலிலே எப்படித்தான் வழிபட வேண்டும். தெய்வத்தை வணங்கும் போது கூட அவர்கள் இந்த பஞ்சாங்க நமஸ்காரம் தான் செய்ய வேண்டும். பெண்கள் கொடிமரத்தை, குறிப்பாக கொடிமரத்தின் அடியிலே விழுந்து வணங்கும் போது இப்படி வணங்க வேண்டும். அதேபோல் சுமங்கலி பூஜை, சஷ்டியப்த பூர்த்தி போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது மட்டும் மனிதர்களை வணங்குகின்றார்கள் அல்லவா, அப்போதும் இதுபோல் வழிபட வேண்டும், நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த முறையிலே மனிதர்களை வணங்கும் போது பின்பற்றுகின்ற முறை என்பது சற்று மாறுபடும். 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து மார்பின் அருகிலோ நெற்றிக்கு நேராகவோ தலைக்கு மேலோ உயர்த்தி வணங்கும் முறைக்கு நமஸ்காரம் என்று பெயர். பெரும்பாலும் இந்த நமஸ்காரம் என்பது அனைவராலும் வைக்கப்படுகின்ற ஒரு வணக்க முறைதான். மனிதர்கள் மட்டுமின்றி கோமாதா பூஜையின் போது பசுக்களை நாம் இந்த முறையிலே வணங்க வேண்டும். எந்த ஒரு ஜீவராசிகளை வணங்கும் போதும் இந்த முறையிலே நாம் வணங்கி பின்பற்றலாம். ஆக நம்முடைய சாஸ்திரமானது எல்லாவற்றுக்கும் ஒரு முறைகளை கொடுத்திருக்கின்றது. 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து வணங்குவதன் மூலமாக நீயும் நானும் சமமானவன் என்ற தத்துவம் வெளிப்படுகின்றது. அதேபோல் அபிநந்தனம் என்று சொல்வார்கள். 2 கைகளையும் கூப்பி மார்பின் அருகே வைத்து தலையை சாய்த்து பணிவோடு வணங்குவது அபிநந்தனம் என்று பெயர். தெய்வங்களை வழிபடும் போது, உயர்ந்த மனிதர்களை வழிபடும் போது இந்த வணக்க முறையை நாம் மேற்கொள்ள வேண்டும். பணிவாக ஒருவருக்கு மரியாதை செய்ய விரும்பினால் கண்டிப்பாக இந்த அபிநந்தன முறையிலே தான் வணக்கத்தை செலுத்த வேண்டும். அடுத்தது சரணசர்பஷம் என்று சொல்வார்கள். சரணசர்பஷம் என்றால் என்ன? நேரடியாக கால்களை மட்டும் தொட்டு வணங்குகின்ற ஒரு முறை சரணசர்பஷம் என்று பெயர். மாதா, பிதா, குரு, தெய்வம், சான்றோர் ஆகியோரை மட்டுமே இப்படி வணங்க வேண்டும்.
தெய்வங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குவது என்பது இறைவனுடைய பாதத்திலே சரணடைவதை குறிப்பது. வணங்குதல் என்பது மிக மிக உயர்ந்த குணம். வணங்க வணங்க நாம் உயர்வோம். ஆகவே இந்த வணங்குவது என்பதிலே அதனுடைய முறைகளை தெரிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்லும்போது எப்படி வணங்க வேண்டும், மனிதர்களை எப்படி வணங்க வேண்டும், இந்த முறைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை பின்பற்றினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். குழந்தைகளும் அதை பின்பற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.